பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நம்மை கர்த்தர் வழி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? அவன் தண்ணீரண்டை நாட்டப்பட்ட மரத்தை போல, கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிற மரத்தை போல, உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்பொழுதும் இலை பச்சையாக இருக்கிறதும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல, ஒரு செழிப்பான மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி நமக்கு வேதம் காட்டுகிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நம்பி வாழுங்கள். எந்த மனுஷனையும் நாம் சார்ந்து வாழாமல் நம்பாமல் கர்த்தரை நம்பும்போது அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமும் மிகப்பெரிய மேன்மையுமாக அமையும். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை விட்டு விலகுங்கள். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவரையே நாம் நம்பும் பொழுது அவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தரை நான் நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பான ஆஸ்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி, அவர் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு பெரிய ஒரு 100க்கு அதிபதி இந்த நாகமான். இந்த நாகமானை குறித்து ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாகமான் யுத்தத்துக்கு போகும்போது எருசலேமிலிருந்து ஒரு சிறு பெண்ணை அவன் கொண்டு வந்து விட்டான். தன்னுடைய வீட்டில் அவன் கொண்டு வளர்க்கிறான். ஆனால் இந்த நாகமான் வெளியே செல்லும்போது நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாய் மேன்மை உள்ள மனுஷனாக புறப்பட்டு போகிறான். ஆனால் வீட்டில் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கலத்தும் பொழுது தன்னுடைய நிலையை எண்ணி வருந்துகிறான். தான் ஒரு குஷ்டரோகி என்பதை அவன் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அந்த சிறுமி, எருசலேமில் இருந்த சிறுமி அவனை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவீர் என்றால் அவர் உம்மை குணமாக்குவார் என்று சொல்லி ஒரு சிறிய நம்பிக்கையை விதைக்கிறாள். இந்த சிறு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு இந்த நாகமான் ராஜாவிடத்தில் போய் பேசி, நான் எருசலேமுக்கு போய் அங்கே தீர்க்கதரிசியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்டு வெகுமதிகளோடு கூட புறப்பட்டு போகிறான் இந்த நாகமான். இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய நம்பிக்கையை அந்த சிறு பெண் ஏற்படுத்தினாள். கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கையை அவனுக்கு உருவாக்குவதற்கு அந்த சிறு பெண் காரணமாக இருந்தாள். இந்த சிறு பெண்ணுடைய வார்த்தை கேட்டு இவன் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறான். படை பரிவாரங்களோடு கூட புறப்பட்டு போகிறான். அங்கே எலிசாவை சந்திக்க போகும்போது எலிசாவிடத்தில் சொல்லப்படுறது, இப்படி நாகமான் என்கிற குஷ்டரோகி வந்திருக்கிறான் உங்களை பார்ப்பதற்காக. உடனே எலிசா சொல்கிறாரு, அவனை யோர்தானில் போய் 7 முறை முங்க சொல்லு என்று சொல்லுகிறார். உடனே இந்த நாகமானுடைய இருதயம் வேதனைப்பட்டது. என்னை அவர் பார்த்து தடவி என்னை சுகம் கொடுப்பார்னு நினைத்தேன். இப்பொழுது யோர்தானில் போய் குளிக்க சொல்கிறாரே, எங்கள் ஊரில் நதி இல்லையா என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் விதண்டவாதமாக பேசுகிறான். அப்பொழுது அவன் வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா, அந்த தீர்க்கதரிசி உம்மிடத்தில் பெரிய காரியம் ஒன்றும் சொல்லவில்லையே, ஒரு சின்ன விஷயம் தானே. அப்படி சொன்ன உடனே இந்த நாகமான் என்ன செய்கிறான், அந்த யோர்தானில் போய் 7 முறை மூழ்குகிறான். அவன் மூழ்கி எழும்பின உடனே அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி அவன் பரிபூர்ண குணம் அடைந்து விடுகிறான். அந்த நாகமானுக்கு நம்பிக்கை பெருகினது. கர்த்தர் மேல் நம்பிக்கை அவனுக்கு அதிகமாய் உண்டானது. இப்பொழுது எலிசாவினிடத்தில் போய் சொல்கிறான், ஐயா, இந்த நாட்டுடைய கொஞ்சம் மண்ணை மட்டும் எனக்கு தாங்க. ஏனென்றால் நான் வீட்டில் போய் இந்த மண்ணை பரப்பி அதுக்கு மேலே உட்கார்ந்து நான் கர்த்தர் நோக்கி வழிபடும் பொழுது ஜெபிக்கும்போது எனக்கு இந்த எருசலேமில் இருந்தது ஞாபகம் வரும் என்று சொல்லி எலிசாவிடத்தில் அனுமதி வாங்கி அங்கே மண்ணை எடுத்து கொண்டு போகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது நாகமானுக்கு இருந்த ஒரு சிறிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையோடு கூட அவன் புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் அவன் நம்பிக்கையை பார்த்து அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். ஒரு சின்ன பெண்ணு தானே சொன்னாள் என்று அவளை அற்பமாக எண்ணாமல் அந்த வார்த்தையும் அவன் அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அவன் எலிசாவினிடத்தில் போகிறான், குணமடைந்து விடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப அவசியம். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்போமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்கள் செய்வார்.
எனவே இந்த கால நேரத்தில் ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கலாம். அந்த நம்பிக்கையை விடுங்க. கர்த்தரையே நீங்கள் நம்பி வாழுங்கள். அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனப்படி கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை அது ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை வழிநடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனத்தின்படி உண்மை நம்புகிற பிள்ளைகளை நீங்கள் செழிக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.